இருந்தாலும் மனசுக்கு தான் வெளிய சொல்ல வழியிலடி. என்ன நடந்தாலும் பெண்ணே உன்னை விட மாட்டேன். நீ என்ன மறந்தாலும் என் மனசுல நீதான் நினைவிருப்ப. வருஷா இருமை என்னடி இவ்வளோ காலையில் ரெடி ஆகிட்டு நிற்கிற? இன்னைக்கு லீவு தானே? ஏண்டி லூசாடி நீ இவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாத்தையும் மறப்பானு நினச்சி கூட பார்க்கல. ஏறுமை ஏண்டி அதான் மறந்துட்டேன்னு தெரியுதுல்ல, சொல்லலாம். இன்னைக்கு நம்மளாம் வெளில போகலான்னு பிளான் பண்ணோம், மறந்துட்டியா? அட ஆமாம்ல, மறந்துட்டேன்டி. நல்லா மறந்த ஏறுமை சிப்பா குரங்கு. சரி சரி திட்டாதடி. சரி போ, சீக்கிரம் போய் ரெடி ஆகிட்டு ஓடு ஓடு ஓடு. இதோ உடனே போயிட்டு வந்துடுறேன். பார்க்குறேன் எவ்வளோ சீக்கிரத்தில் வரேன்னு. ஐயோ இவனும் குழந்தையாவே இருக்கா. இவனுக்கு வரப்போகிறவன் தான் நல்லா பார்த்துக்கணும். டே மச்சான், எது கூப்பிட்ட? என்ன விஷயம்? இன்னைக்கு ஒரு ப்ரெஸ் இன்டர்வியூ இருக்குடா, அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணும். டே மச்சான் அவ்வளோதானே, உன் கேட்குறதுக்கு உனக்கு மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை சொல்லு, சரியா? சரிடா மச்சான். எஸ்கியூஸ் மீ சார், நீங்கள் தானே அருண்குமார்? ஆமாம், நீங்கள்? நான் தான் உங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன். என் பேர் ரவீனா. ஓ நைஸ் டு மீட் யூ. நீங்கள் அந்த ரூமில் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருங்க. ஓகே சார். சரி மச்சான், நீ போ, நல்லா பண்ண, சரியா? எதை நினச்சி பதறப்படாத, ஃப்ரீயாக இரு, சரியா? சரி மச்சி, நீயும் வா, சும்மா நில்லு. சரிடா வா. ஆர்த்தி, வேற ஏதோ பிளேஸ் கூட்டு வந்துட்டியா? இல்லை, கரெக்டான பிளேஸ் தான் வந்திருக்கோம். எனக்கு என்னவோ டவுட்டாகவே இருக்கேடி, யாரோ வேற யாரோ இங்கே செட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கே. இதெல்லாம் செட் பண்ணதே நமக்காக தாண்டி. என்ன நிஜமாவா? யாருடி? இப்போ தெரிஞ்சிரு. ப்ரோ எங்கே இருக்கீங்க? நிக்கி இன்னும் வரல, வெளில வாங்க. சிஸ்டர். ப்ரோ எங்கே இவ்வளோ நேரம் ஒழிஞ்சிட்டு இருந்தீங்க? நான் நிக்கி வருவான்னு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு ஒழிஞ்சிட்டு இருந்தேன். ஆமா, அது யார் சிஸ்டர் உங்க கூட? அவளா? அவ்வளோ நிக்கி மாதிரி எனக்கு க்ளோஸ். நிக்கிக்கு ரொம்ப க்ளோஸ். இவரு எனக்கு தெரியும், நிதிஷ் தானே? அட, உங்களுக்கு என்ன பத்தி தெரியுமாங்க? ப்ரோ அதெல்லாம் தெரியும் ப்ரோ, ஆல் டீடைல்ஸ் ஐ நோ. ஓகே சிஸ்டர். அப்புறம் ப்ரோ என்ன நிக்கிய பக்கத்துக்காகவா? ஆமா சிஸ்டர், பரவாயில்லையே, நல்லா பேசுறீங்களே. இவ அப்படிதான் ப்ரோ, எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் ஆயிடுவா சீக்கிரமாவே. ஓகே சிஸ்டர். ஏன் ப்ரோ, எங்களுக்குலாம் பேர் இல்லை, பேரை சொல்லி தான் கூப்பிடுங்களேன். சிஸ்டர் சிஸ்டர்னு ஏன் இப்படி நர்ஸ் மாதிரி கூப்பிடுறீங்க? சரி, உங்க பேர் என்ன? வர்ஷா. நல்லா இருக்கு. ப்ரோ எங்க உங்க ஃப்ரெண்டு சிவா காணோம்? அவனா அவன் சாப்பாடு வாங்கிட்டு போயிருக்கான். சரி, எங்க நிக்கிய காணோம்? எப்பதான் வருவாங்க? ப்ரோ வந்துருவா, வெயிட் பண்ணுங்க. இப்போ வரக்கூடிய நேரம் தான், நீங்க போய் ஒழிச்சுக்கோங்க, போங்க. ஓகே சிஸ்டர். நல்லா தாண்டி பேசுறாரு, நிக்கி கேட்டால் தான். ஆமா அங்க பாருடி, ரெண்டும் இப்பதான் வருதுங்க. நம்ம சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு இவளுங்க 2 பேரும் லேட்டா வர்றது பாரு. வாங்கடி வாங்க, எங்களை லேட்டா வருவீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்கீங்க? விட்டு இதெல்லாம் சாதாரணம். என்னடி நீங்களே எல்லாத்தையும் செட் பண்ணீங்களா? சூப்பரா இருக்கு. அதுவா? அது ஒருத்தவங்க ரெடி பண்ணாங்க. ஏய் உண்மையை சொல்லடி, யார் இதெல்லாம் ரெடி பண்ணது? டே முட்டக்க, நான் வெயிட் பண்ணேன்டா. ஐயப்பா, நான் உன்கிட்ட கேட்டேன். இரு சொல்றேன். சொல்லுங்கடி. ஹாய் நிக்கி. அட சார், நீங்க போனீங்க? டேய் இவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருந்தீங்க, இதெல்லாம் ரெடி பண்ணது நம்ம ப்ரோ தான்டா. ஓ சூப்பர். என்ன சார் நீங்க வருவீங்கன்னு சொல்லவே இல்லை? சும்மாதான் சர்ப்ரைஸா வரலாமேன்னு. ஏன் வரக்கூடாதா? நீங்க வந்தா சந்தோஷம் தான். வரலாம் சார், வரலாம். என்னமோ சொன்னீங்க, நீங்களும் என்ன நிதிஷ்னு கூப்பிடுவேன்னு, இது வரைக்கும் கூப்பிடல. சார் ஏன் சார்? வரும்போது வரும். சரி, நானும் பார்க்குறேன். இதோ இப்போ சிவா சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவேன், எல்லாரும் சாப்பிடலாம். ஓகே சார். ஒரு லாஸ்ட்டாக ஒரே 3 கொஷின் கேட்குறேன் பர்சனலாக, அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்களா? கேளுங்க. எதனால உங்களுக்கு இப்படி சாதிக்கணுன்ற வெறி வந்துச்சு? எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி என் வாழ்க்கையிலையும். ஆனால் கூட இல்லை, விட்டு போயிட்டாங்க. அதனால தான் நான் இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கேன். ஓ, ஆனால் உங்களை மிஸ் பண்ணதுக்கு அந்த பொண்ணு தான் சார் ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இப்போ கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவா. ஏதாச்சும் ஒரு மூலையிலேருந்து கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ பார்ப்பா. அவள் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவா, கவலைப்படாதீங்க. ஷோரா? எப்படியும் லவ் ஃபெயிலியரில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நீங்கள் வெளில வந்திருப்பீங்க. எப்படி வந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இப்போ இருக்க பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அப்படியாங்க?
நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தான். ரொம்ப வெறுத்து போச்சு. வாழ்க்கையே ரொம்ப வெறுத்துருச்சு. அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு இருக்கான் விக்ரம், அவன் தான் என் கூட இருந்தான். எல்லா விஷயத்துலையும் என் கூட இருந்திருக்கான். நான் சந்தோஷமாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும்போது, கஷ்டப்படும் போது எல்லா நேரத்துலையும் என் கூட இருந்திருக்கான். அவனை நம்பினேன். அவன் என் கூட எப்பயும் இருந்தான். கொஞ்ச நாளாக நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். இப்போ திரும்பவும் அவன் என் கூடயே வந்துட்டான். ஓ, அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்னு சொல்லுங்க. அவன் எப்பயும் இருப்பான். அவன் தான் எனக்கு எல்லாமே. ஓகே சார், உங்ககிட்ட பேசுனதில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக உங்களோட வீடியோ பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகுவாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் சார், இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் வரீங்களா? வெளில போகலாம் சாப்பிட. ஆரம்பிச்சிட்டாலுங்கப்பா. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு வேலையே இல்லை போல். இல்லைங்க, சாரி, எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது. இன்னொரு நாள் பார்க்கலாம் முடிஞ்சா. ஷோர் சார். சரி, ஓகே, பாய், டேக் கேர். ம்